சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே செம பக்காவான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ சூர்யா ரசிகர்கள் எல்லாரும் செம ஆப்பில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகிறது. இதனால் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் தமிழ் சினிமாவில் எந்த நடிகராலும் செய்ய முடியாத ஒரு சாதனை படைக்க போகிறது. ஸோ இத்தனை நாளாக இது ஒரு சாதனை படைத்தே ஆக வேண்டும் அப்படி சொல்லி எல்லா நடிகர்களும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சூர்யா அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்க போகிறாங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கங்குவா திரைப்படத்தோட வேட்டையன் திரைப்படம் வருவதால் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகாமல் கங்குவா திரைப்படம் தள்ளி போயிருந்தது. ஆனால் அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டு இது வரைக்குமே மென்ஷன் பண்ணாமல் இருந்தாங்க. நம்ம அக்டோபர் 10ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகாது அப்படி சொல்லி சூர்யா அவர்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். நாம் கெஸ் பண்ணி வச்சுருந்தோம் இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகும்னு. நவம்பர் 15 அப்படி இல்லைன்னா நவம்பர் 14 ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி கடந்த ஒரு 2 வாரமாகவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி கரெக்டாக நவம்பர் 14ஆம் தேதி கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகிறது அப்படி சொல்லி அஃபிஷியலான அப்டேட் கொடுத்துட்டாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டமாக எனக்கு இருக்கிறது. ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாக்கிறது. ஸோ இப்போ அதையும் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் கங்குவா திரைப்படத்துக்கு நடக்க போகிறது. அதாவது தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷன் அப்படி சொல்லி ஒரு பயங்கரமான டாபிக் ஒரு 2 வருஷமாகவே போய்கொண்டு இருக்கு. ஏன்னா நம்ம பக்கத்து சினிமான மலையாளம், கன்னடா இந்த மாதிரி ஒவ்வொரு சினிமாவில் இருந்தும் இண்டஸ்ட்ரியில் இருந்தும் ஒவ்வொரு நடிகர்கள் 1000 கோடி கிளப்பில் சூப்பராக ஃபிலிம் கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் 1000 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ன வரைக்குமே கொடுக்க முடியவில்லை. அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியா ஃபிலிம் கொடுக்க முடியல. என்னதான் ஜெயிலர் லியோ திரைப்படம் வந்தாலுமே இந்த திரைப்படம் 600-700 கோடி மட்டும்தான் வசூல் செய்தது. ஹிந்தியில் இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ஓப்பனிங்கும் இல்லை, பெருசாக கலெக்ஷனும் இல்லை. ஸோ அதனால் ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்தாலே அந்த திரைப்படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. இப்போ சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அந்த ஒரு விஷயத்தை செய்ய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சூர்யா அவர்களோட கங்குவா பெரிய எக்ஸ்பெக்டேஷனல் ரிலீஸ் ஆகுது, அதனால் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணிவிடும் அந்த ஒரு விஷயத்தை சொல்லலை. ஸோ ஃபேக்டாக சொல்ல போகிறேன். அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தை சோலோ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க நினச்சிருந்தா அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமான போட்டி வச்சுட்டு ஒரு பயங்கரமான கலெக்ஷனை அவங்க பார்த்துருக்கலாம். அவங்க நினச்சது என்னென்னா, ஸோ இது நார்த் இந்தியாவில் இந்த படம் பெருசாக நின்று பேசணும் அப்படி சொல்லி சோலோ ரிலீஸாக நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. ஸோ இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நவம்பர் மாதத்தில் ஹிந்திலையும் சரி தமிழ்லையும் சரி ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் எந்த திரைப்படம் வெளியாகலை. அதனால் இந்த ஒரே ஒரு திரைப்படமாக கங்குவா திரைப்படம் நார்த் இந்தியாவில் ஒரு பயங்கரமான பெரிய ரிலீஸாக இருக்க போகிறது. மல்டிப்ளெக்ஸில் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறது. கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவில் மட்டுமே 5000 ஸ்க்ரீன் மேலே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பயங்கரமான ஸ்க்ரீன் கவுண்ட். தமிழகத்தில் எந்த நடிகர்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்க்ரீன் கவுண்ட். உலக அளவில் இந்த திரைப்படம் 8000 திரையரங்குகளுக்கு ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லப்படுகிறது. அதுக்கான பிளான் தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான திரைப்படமாக இருந்தாலும் 5000 6000 ஸ்க்ரீன் மேலே ரிலீஸ் பண்ணதில்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் கங்குவா திரைப்படத்தை 8000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுவதால் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருக்கும். முக்கியமாக சூர்யா அவர்கள் கெரியரில் இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட வசூல் 1000 கோடியை டச் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் யாரெல்லாம் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நியூஸும் தக்கத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே செம பக்காவான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ சூர்யா ரசிகர்கள் எல்லாரும் செம ஆப்பில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகிறது. இதனால் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் தமிழ் சினிமாவில் எந்த நடிகராலும் செய்ய முடியாத ஒரு சாதனை படைக்க போகிறது. ஸோ இத்தனை நாளாக இது ஒரு சாதனை படைத்தே ஆக வேண்டும் அப்படி சொல்லி எல்லா நடிகர்களும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சூர்யா அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்க போகிறாங்க. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கங்குவா திரைப்படத்தோட வேட்டையன் திரைப்படம் வருவதால் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகாமல் கங்குவா திரைப்படம் தள்ளி போய்
இருந்தது. ஆனால் அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டு இது வரைக்குமே மென்ஷன் பண்ணாமல் இருந்தாங்க. நம்ம அக்டோபர் 10ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகாது அப்படி சொல்லி சூர்யா அவர்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். நாம் வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோம் இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகும்னு. நவம்பர் 15 அப்படி இல்லைன்னா நவம்பர் 14 வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி கடந்த ஒரு 2 வாரமாகவே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து கரெக்டாக நவம்பர் 14ஆம் தேதி கங்குவா திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகிறது அப்படி சொல்லி அஃபிஷியலான அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டமாக எனக்கு வந்து இருக்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து உருவாக்கிறது. ஸோ இப்போ வந்து அதையும் தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு நடக்க போகிறது. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து 1000 கோடி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான டாபிக் வந்து ஒரு 2 வருஷமாகவே போய்கொண்டு இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்து சினிமான மலையாளம், கன்னடா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சினிமாவில் இருந்தும் இண்டஸ்ட்ரியில் இருந்தும் ஒவ்வொரு நடிகர்கள் வந்து 1000 கோடி கிளப்பில் வந்து சூப்பராக ஃபிலிம் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் 1000 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ன வரைக்குமே வந்து கொடுக்க முடியவில்லை. அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியா ஃபிலிம் வந்து கொடுக்க முடியல. என்னதான் ஜெயிலர் லியோ திரைப்படம் வந்தாலுமே இந்த திரைப்படம் வந்து 600-700 கோடி மட்டும்தான் வசூல் செய்தது. ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ஓப்பனிங்கும் இல்லை, பெருசாக வந்து கலெக்ஷனும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்தாலே அந்த திரைப்படம் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. இப்போ சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அந்த ஒரு விஷயத்தை செய்ய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து சூர்யா அவர்களோட கங்குவா பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் ரிலீஸ் ஆகுது, அதனால் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணிவிடும் அந்த ஒரு விஷயத்தை சொல்லலை. ஸோ ஃபேக்டாக வந்து சொல்ல போகிறேன். அதாவது வந்து சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தை சோலோ ரிலீஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க நினச்சிருந்தா அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமான போட்டி வச்சுட்டு ஒரு பயங்கரமான கலெக்ஷனை வந்து அவங்க பார்த்துருக்கலாம். அவங்க நினச்சது என்னென்னா, ஸோ இந்த இந்தியாவில் இந்த படம் பெருசாக நின்று பேசணும் அப்படி சொல்லி சோலோ ரிலீஸாக நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. ஸோ இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நவம்பர் மாதத்தில் ஹிந்திலையும் சரி தமிழ்லையும் சரி ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் எந்த திரைப்படம் வெளியாகலை. அதனால் இந்த ஒரே ஒரு திரைப்படமாக கங்குவா திரைப்படம் நார்த் இந்தியாவில் ஒரு பயங்கரமான பெரிய ரிலீஸாக இருக்க போகிறது. மல்டிப்ளெக்ஸில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகிறது. கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவில் மட்டுமே 5000 ஸ்க்ரீன் மேலே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பயங்கரமான ஸ்க்ரீன் கவுண்ட், தமிழகத்தில் எந்த நடிகர்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்க்ரீன் கவுண்ட். உலக அளவில் இந்த திரைப்படம் 8000 திரையரங்குகளுக்கு ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லப்படுகிறது. அதுக்கான பிளான் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். இது வரைக்கும் தமிழ் சினிமாலே எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான திரைப்படமாக இருந்தாலும் 5000 6000 ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் பண்ணதில்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் கங்குவா திரைப்படத்தை 8000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுவதால் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருக்கும். முக்கியமாக வந்து சூர்யா அவர்கள் கெரியரில் இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு. முக்கியமாக இந்த திரைப்படத்தோட வசூல் 1000 கோடியை டச் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் யாரெல்லாம் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸும் தக்கத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி